ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிவப்பரிசி மாவு எப்படி ஆட்டலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிவப்பரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கிறோம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறோம். 3:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. இந்த சிவப்பரிசி ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அயன் சத்து, மினரல்ஸ் எல்லாமே இதுல அதிகம். எப்ப பாரு இட்லி மாவே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி அல்டர்னேட்டிவா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய மண் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-6 அலசு நல்லா அலசிக்கோங்க. இது மாதிரி நல்லா கிளீனா வர வரைக்கும், வாட்டர் கொஞ்சம் நல்லா கிளியரா வர வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 hours 6 hours ஊற வைக்கணும். அப்புறம் உளுந்து 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்க 1 கிளாஸ் உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் குளிர்ச்சி, ஸோ இதுவும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு 6 மணி நேரம், 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு எப்பயும் இட்லி அரைக்கிற மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கிண்டி வச்சுக்கோங்க ஓவர் நைட்டு. இது அடுத்த நாள் இட்லி ஊத்திக்கலாம். இட்லி, தோசை எது வேணா ஊத்திக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்க இன்னைக்கு ரெட் ரைஸ் இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.